வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் ஒரு தனி மனிதன் அவரவருடைய ஜாதகத்தை அவரவர்களாகவே கணித்து பலன் தெரிந்து கொள்வது நல்லதா என்று ஒருவர் கேட்டார். நல்ல கேள்வி. இருப்பதற்குள்ளாகவே ஒரு மோசமான விஷயம்னு சொல்லிச்சுன்னா இதுதான். என்றைக்குமே ஜாதகத்தை நம்ம ஜாதகத்தை நம்மளே பார்க்கக்கூடாது. நானே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உலகத்துக்கு முழுவதுமே உலக அளவில் 5 நாட்டில் எனக்கு கஸ்டமர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் நான் ஒரு ஃபேமஸான ஜோதிடர். ஆனால் எனக்கு விளம்பரம் இல்லை. எந்த விதமான என்னை நான் விளம்பரப்படுத்திக்கிறதில்ல. நான் இங்கே இருக்கிறேன், அப்பாயின்மெண்ட்டு வாங்க, ஜோதிடம் பார்க்க வாங்கன்னு என்னோடய வாழ்நாள் இன்னும் ஒருவருக்கு அழைப்போ மற்ற விஷயங்கள் கொடுத்ததில்லை. ஆனால் நான் பிஸியான ஜோதிடர். அதே நேரத்தில் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது நான் என்னுடைய ஜாதகத்தை கணிக்கக்கூடாது. அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துரும். நான் போய் நாடியோ இல்லை என்னை விட சீனியர் இருக்கிறவங்ககிட்ட போய் தான் ஆலோசனை கேட்கும். அந்த விஷயம் அவங்க சொல்ல நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே கூட இந்த திசா புத்தி நடக்குதுன்னு அவங்க சொல்லும்போது எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அங்கே கை கட்டி வாய் பற்றி நான் கேட்டால் தான் எனக்கு அந்த பலன் நடக்கும். காரணம் என்னென்னா, மற்ற எல்லா விஷயம் நிரூபணமாகும். விவசாயம்னா நீங்கள் ஒரு 4 மூட்டை நெல்லை கொண்டு போய் கொடுத்து காசு வாங்குறீங்க. ஒரு டாக்டர்னு ஊசி போட்டு வாங்குறாங்க. இந்த தொழில் ஒரு அங்கீகாரம் இல்லாத தொழில். நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள் மேலே நாம் ஒரு நம்பிக்கையை வச்சு ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறோம். அப்போ ஜோசியன் சொல்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும், கேட்குறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் பொறுப்பும் வேணும். இதில் சந்தேகத்தோடையோ கர்வத்தோடோ பணம் கொடுக்குறமெல்லாம் சொல்லுவான்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களோடோ நம்பிக்கை இல்லை இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்கார்றது அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த ஜோதிடம் பார்க்குறதே உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய கர்மா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஜோசியர்கள் உங்களுக்கு அறிமுகமாகும். இல்லைன்னா தப்பான இடத்துல தான் போய் நிற்கும். அதில் நம்ம ஜாதகத்தவே பார்க்கவே ஆய்வு செய்யவே கூடாது. அது நீங்கள் வெறும் விஷய ஞானங்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, விஷயங்களை மட்டும்தான் கிரகிக்க முடியுமே தவிர உங்களுக்கு அது வரமாக அமையாது. ஜோதிடம் என்பது அந்த கணக்குகளும் ஜோதிடருடைய நல்ல ஜோசியருடைய ஆத்மாவும் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும். நீங்கள் நிறைய பக்கம் பார்ப்பீங்க. அவர் இன்னும் ரொம்ப சாதாரணமாக இருந்தார், நடக்கும் போன்னு சொன்னார், அங்கே நடந்துருச்சு. இந்த வருஷம் வீடு கட்டு போ அப்படின்னாரு, வீடு கட்டுச்சு. இந்த வருஷம் ஏதோ ஒரு தப்பு நடக்குன்னு சொல்லிச்சு, நடந்துருச்சு. அவரை பார்த்தா ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தாருப்பாங்க. அதுதான் அந்த வாய் சொல்லுங்கிறது பழிச்சிடும். அந்த வாய் வார்த்தை நாக்கில் முருகன் இருப்பார். எல்லாருமே உங்களுக்கு ஜோதிடம் சொல்லவே முடியாது. அதுக்குன்னு இந்த உலகத்தில் பிறவி எடுத்தவங்க இந்த காலகட்டத்து வரைக்கும் ஒருத்தருக்கு சொல்லணும். அதே மாதிரி சம்மந்தம் இல்லாமல் நமக்கும் கஸ்டமருக்கும் ஏதாவது ஒரு பிரிவாகி போயிடுச்சு, நம்மளுக்கு விரோதம்னா அந்த நாளோடு அவங்களுக்கு அந்த ஜோசி நீ சொல்லக்கூடாது, உனக்கும் அவருக்கும் உள்ள அந்த கர்மா விடுபட்டு போச்சு அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. ஜோசியரும் அது ஏக்கத்தோடு பார்க்கக்கூடாது, பெரிய பார்ட்டி போயிடுதே அப்படின்னு பார்க்கக்கூடாது. உங்களுக்கும் உள்ள கர்மா முடிந்தது. ஆகவே அவங்க ஜாதகத்தை அவங்க பார்க்குறது கடுமையான தோஷம். ஒரு நேரம் குறிக்கிறதுனா கூட நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்குறது தான் ரொம்ப சிறப்பு.